நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெவலப்மெண்ட் வேர்டை அதிக தடவை கேள்விப்பட்டே இருந்திருப்பீங்க. டெவலப்மெண்ட்லயே ஆப் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு, வெப் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே ஆக்சுவலி என்ன, எதுக்கு அதிகமா ஸ்கோப் இருக்கு, எது படிச்சா உங்களுக்கு வேல்யூ இருக்கும், ஆக்சுவலி ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட எதுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு, நான் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட்ல இருக்கேன், நான் வெப் டெவலப்மெண்ட்குள்ள போகணும், இல்ல வெப் டெவலப்மெண்ட்ல இருக்கேன் நான் ஆப் டெவலப்மெண்ட்குள்ள போகணும், இல்ல எது ரைட் பாத், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்க்கு ஒரே சொல்யூஷன் இந்த வீடியோ தான். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் வித் சாஃப்ட்வேர் ஏஜென்ட் டாப் டெக் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுல எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூபே ஒரு ஆப்பை எடுத்துக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி, அதாவது யூடியூப் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க, உங்க போன்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஆப் டெவலப்மெண்ட். இது நீங்க வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா, நான் வெப் டெவலப்மெண்ட்க்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். பட் ஓவர்வியூ என்ன அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட்னா இப்போ இதே யூடியூப் நீங்க வந்து www.youtube.com www.google.com நீங்க போய் ஒரு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட் பாக்குறீங்க அப்படின்னா அது வெப் டெவலப்மெண்ட். நீங்க வந்து எதை ஆப்பா யூஸ் பண்றீங்க உங்க போன்ல, இல்ல நீங்க iOS இருக்கலாம், ஆண்ட்ராய்டா இருக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஆப் டெவலப்மெண்ட்டும், நீங்க வந்து வெப்சைட் குள்ள போறீங்க அதுல அதை கிரியேட் பண்ணவங்க பேர் வெப் டெவலப்பர்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஏன் வந்து தனித்தனி ஆள் இருக்காங்க, நான் வந்து ஒரே ஆளா வந்து நான் ஆப் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி ஏன் பண்றாங்க அப்படின்னா, ஆப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு தனித்தனியான ஸ்டாக்ஸ் இருக்கு, டெக் ஸ்டாக்ஸ் இருக்கு. டெக் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, அதோட கான்ஃபிகரேஷன்ஸ், அதோட என்விரான்மெண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. ஸோ அதனால ஒரே ஆள் ரெண்டுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். பட் அது ரொம்ப வந்து டைம் வேஸ்டான ஒரு டைம் தான். ஏதாவது ஒன்று நீங்க பிக் பண்ணி அதுல நீங்க வந்து ரொம்ப உங்களை நீங்க வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டெக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, இன்னொன்று பேக் எண்ட் இருக்கு. ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்க தனித்தனி டெக்னாலஜிஸ் படிப்பீங்க, பேக் எண்டுக்கு தனியா டெக்னாலஜிஸ் படிப்பீங்க. ரெண்டுமே இன்டெகிரேட் பண்றதுக்கு போய் தான் ஃபுல் ஸ்டாக். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நீங்க HTML படிக்கணும், CSS படிக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆங்குலர் யூஸ் பண்ணலாம், ரியாக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்டுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்து அதோட ஃப்ரேம் ஒர்க் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா எடுக்கிறீங்க அப்படின்னா ஜாவோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் பண்ணலாம். இல்ல பைத்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாங்கோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். நான் இதை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் வந்து லென்த் பண்ண விரும்பல. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன படிக்கணுன்ற ஃபுல் கிளாரிட்டி ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆப் டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆப் டெவலப்மெண்ட் ரெண்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கு, இன்னொன்று iOS இருக்கு. எதுக்கு ரெண்டு டெவலப்மெண்ட் இருக்கு, நமக்கு ஃபோன் தானே எந்த ஆப் வேணா யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டுக்கு OS டிஃப்ரெண்ட், iOSக்கு OS டிஃப்ரெண்ட். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து தனித்தனியான டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஆண்ட்ராய்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஜாவா காட்லின் நீங்க பண்ணலாம். இதே நீங்க வந்து iOS பண்ணீங்கன்னா ஸ்விஃப்ட் படிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நான் ஒரே ஆப் வந்து எனக்கு ரெண்டுத்துலயுமே சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா அது மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃபிளட்டர், ரியாக்ட் இந்த மாதிரி வந்து ரெஸ்பான்சிவ்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்ல என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுல எது ஈஸி, வெப் டெவலப்மெண்ட் நீங்க சொல்லிட்டீங்க, ஆப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டீங்க, ரெண்டு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரே நாள்ல ஒரு 10 நிமிஷத்துலயே நீங்க வந்து நீங்க எழுதின கோடோட அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா அது HTML-ஆல ஈஸியா பண்ண முடியும், அது வெப் டெவலப்மெண்ட்னால ஈஸியா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து பெரிய பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சு ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு அவுட்புட் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்கன்ற தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நீங்க ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காந்தீங்கன்னா கூட நீங்க HTML CSS வச்சுட்டு ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடலாம், குட்டி ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் நீங்க ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது, நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றது வந்து கம்பேரிட்டிவ்லி வெப் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஆப் டெவலப்மெண்ட்டை காட்டலும். ஸோ இதனால நீங்க வந்து ஆப் டெவலப்மெண்ட் படிக்கூடாதுன்னு நான் சொல்லல, பட் வெப் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், வெப் டெவலப்மெண்ட்டை நான் எங்க வந்து ஒரே பிளேஸ்ல கத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஓடியன் ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரியாக்ட் வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப். இந்த பூட் கேம்ப்ல உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வெப் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான். ஸோ நீங்க வந்து அந்த பூட் கேம்ப் ஃபுல்லாவே நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தான் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு, ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு.
இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா, அந்த பூட் கேம்ப் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கண்டக்ட் பண்ற ஒரு டெமோ நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இது வந்து பூட் கேம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெமோ கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்ப கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா Feb 20th ஈவினிங் 5 to 6 அவங்க கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெமோ அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் கேம்ப்ல என்னெல்லாம் நீங்க படிக்க போறீங்க, என்ன சொல்லி கொடுக்க போறாங்க, இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ என்ன, எல்லாமே உங்களுக்கு அப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த டெமோ செஷன்லயே உங்களுக்கு வந்து Q&A செஷன் நடக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டெமோ யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெமோ ஏன் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட கெரியரை வெப் டெவலப்மெண்ட்ல போய் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி கெரியர் பிரேக்ல இருக்கீங்க, நான் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல என்னோட கெரியரை கொண்டு போகணும். அதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஏர்லி ப்ரொஃபஷனல், என்னோட ஸ்கில்ஸை நான் அப்கிரேட் பண்ணணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வெப் டெவலப்மெண்ட் பத்தி நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெமோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த டெமோ நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெமோ வந்து ஒரு 5 to 6 நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோ யூஸ். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. டெமோவை 5 to 6 அப்படின்னா கம்ப்ளீட் செஷன் அட்டென்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் டெமோ முடிச்சுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அந்த பூட் கேம்ப் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஸோ ரெண்டுத்துல எதுக்கு ரொம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதிகமா எது ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாவே இருக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா பாக்குறோம் ஜாவா வெப் டெவலப்பர், நம்ம வந்து பைத்தான் வெப் டெவலப்பர்னு சொல்லிட்டு வெப் டெவலப்பருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு அது வந்து ஸ்விட்ச் பண்றதுக்கு அதுல அதிகமா கேட்கறாங்க. பட் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெப் டெவலப்பிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஏன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல அது கூப்பிடுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே மேக்ஸிமம் உங்களை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கனால அண்ட் ஆல்சோ அது படிக்கவும் ஈஸியா இருக்கனால வெப் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி ஆப் டெவலப்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து கம்ப்ளீட்டா இப்போ வெப் டெவலப்மெண்ட் மாறணும்னு கேட்டா அப்படிலாம் மாறணும்னா நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை பிக் பண்ணி நீங்க ஸ்டிக் டு இட். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்க இப்பதான் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். பிகாஸ் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம சொல்லியாச்சு ஆப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட்ல எது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, என்னென்ன டெக்னாலஜி படிக்கணும், எதுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற எல்லா டீடைல்ஸும் நான் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெமோ வந்து நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா. அண்ட் ப்ளீஸ் லைக்கும் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.